ஜாவா கோர் ஜாவா ஃபார் செலினியம் சீரீஸில் இன்றைக்கி வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்னால் என்னது, கம்பாரிசன் ஆப்ரேட்டர்னால் என்னது, அப்புறம் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், ஸோ இதை பற்றி எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஷனாக வந்து இன்றைக்கி டெர்னரி ஆப்ரேட்டர்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னா அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டரோட சிம்பிள்ஸ் பாருங்கள். கொஸ்டின் மார்க், இன்னொன்று வந்து கோலன். ஸோ இந்த ரெண்டு சிம்பிள் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். ஒரு டேட்டா டைப், ஒரு வேரியபிள் நேம், வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஒன் எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் அகெயின் ஒரு கொஸ்டின் மார்க், இங்கே ரிசல்ட் 1 கோலன் ரிசல்ட் 2. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம கோடில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். நான் ஃபஸ்ட் இங்கே என்ன பண்ணுறேன், இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 100 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி பி ஈக்குவல் டு 200 அப்படின்னு ரெண்டு வேரியபிளுக்கு ரெண்டு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போது இன்ட்டு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு வேரியபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் வச்சு எனக்கு கொடுத்துருக்க வேரியபிளை ஏ பெருசா இல்லைனா பி பெருசா அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன். ஓகேவா, ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த சின்டாக்ஸ் அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் 1 ரிசல்ட் 2. ஸோ ரிசல்ட் 1 வந்து நான் 100ன்னு கொடுக்குறேன், ரிசல்ட் 2 வந்து நான் 200 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே என்ன நடக்கும், இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நம்ம அதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் லைன் நம்பர் 17 பாருங்கள். நம்ம இந்த மொத்த கண்டிஷனையும் ஒரு ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ அதை தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அடுத்த லைனில். ஃபஸ்ட்டு ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் ஆக்சுவல் வேல்யூ பாருங்கள், ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 200. ஸோ நம்ம பார்க்கும்போது தெரியும் எது வந்து கிரேட்டர் வேல்யூ, ஆப்வியஸாக பி தான் கிரேட்டர் வேல்யூ. பட் நம்ம ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வச்சு கொடுக்கும்போது இங்கே நம்மளுக்கு தெரியும் பி தான் வந்து கிரேட்டஸ்ட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் சிம்பிள் கொடுத்துருக்கோம், விச் மீன்ஸ் டெர்னரி ஆப்ரேட்டரை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் 1 ரிசல்ட் 2. ஸோ ரிசல்ட் 1ஓட வேல்யூ 100, ரிசல்ட் 2ஓட வேல்யூ 200. இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் அது எப்படி வந்தது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணியிருக்கேன், என்னோட அவுட்புட் பாருங்கள் 200, விச் மீன்ஸ் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. எக்ஸிக்யூட் ஆகிட்டு 200 அப்படின்ற வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. இது எப்படி பிரிண்ட் பண்ணிச்சு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணோம், ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்வியஸாக இங்கே பார்த்தீங்கன்னா பி தான் கிரேட்டஸ்ட், ஏன்னா பியோட வேல்யூ தான் 200. அப்போ இந்த பர்டிகுலர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அதோட வேல்யூ என்னது, பூலியன் கண்டிஷனை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அப்புறம் ரெண்டுத்தையும் செக் பண்ணி நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்ற ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ என்ன நடக்கும், இது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணதுனால 200 அப்படின்ற பர்டிகுலர் வேல்யூ இந்த ரிசல்ட்ன்ற வேரியபிளுக்கு அசைன் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நான் அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 200 அப்படின்ற ஒரு வேல்யூ இங்கே கொடுத்துருக்கு. இப்போ இதுவே எப்படி கொடுத்து பார்ப்போம், ஏ இஸ் லெஸர் தென் பின்னு கொடுத்து பார்ப்போம். ஏ இஸ் லெஸர் தென் பி அப்படின்னு நம்ம கொடுத்து பார்ப்போம். இப்போ என்ன நடக்கும், இதுவும் ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் தான், இதுவும் ஒரு பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இப்போ அகைன் இதை ரன் பண்ணுறேன், இதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ரிசல்ட்ன்ற வேரியபிள் நம்மளுக்கு 100ன்ற ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஏ இஸ் லெஸர் தென் பி அப்படின்றது வந்து கண்டிஷன் கரெக்ட், ட்ரூ கண்டிஷன். இது எப்போ எனக்கு ட்ரூ கண்டிஷன் மெட் ஆகுதோ அப்போ எனக்கு ரிசல்ட் 1 அப்படின்ற வேல்யூவை இந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு அசைன் பண்ணோம். எப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அப்போது அடுத்த ரிசல்ட், விச் மீன்ஸ் நீங்கள் இங்கே சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ரிசல்ட் 1 ரிசல்ட் 2. ஸோ ரிசல்ட் 1ல் தான் நம்ம 100ன்ற வேல்யூ கொடுத்துருக்கோம், ரிசல்ட் 2ல் தான் 200ன்ற வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ எப்போல்லாம் எனக்கு ட்ரூ கண்டிஷன் மெட் ஆகுதோ அப்போ எனக்கு ரிசல்ட் 1 என்ன வேல்யூ இருக்கோ அதை எனக்கு இந்த வேரியபிள் அசைன் பண்ணோம். அதே மாதிரி எப்போல்லாம் எனக்கு ஃபால்ஸ் மெட் ஆகுதோ அப்போ வந்து ரிசல்ட் 2ஓட வேல்யூவை எனக்கு இந்த ரிசல்ட்ன்ற வேரியபிளாக அசைன் பண்ணணும். ஸோ இங்கே நான் ரிசல்ட் 2 சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமாக, இந்த 100 200 நோட் பண்ணி. பட் ஆக்சுவலாக இங்கே நான் சின்டாக்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 100 இருக்கிற பொசிஷனில் எனக்கு ரிசல்ட் 1 நம்ம இங்கே சின்டாக்ஸில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லா கம்பேரிசன் ஆப்ரேட்டரும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல்ஸ் ஏயும் பியும் ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ணுறோம். கண்டிப்பாக அது ஒரு ஃபால்ஸ் கண்டிஷன் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது.
அப்போ ஆப்வியஸாக எனக்கு 200 தான் பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ ஓகே, ஸோ 200 தான் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ அதே மாதிரி ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு செக் பண்ணுறோம். எய்தர் வந்து எனக்கு ஏ வந்து பியை விட கிரேட்டராக இருக்கணும், ஆர்எல்ஸ் ஈக்குவல் டு பிக்காக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இந்த பர்டிகுலர் கிவன் கண்டிஷனே ட்ரூ கண்டிஷன், அப்போ எனக்கு 100 பிரிண்ட் ஆகும். ரெண்டுமே எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நான் கொடுத்துருக்க கண்டிஷன் ஃபால்ஸு, அப்போ எனக்கு 200 பிரிண்ட் ஆகும். இந்த கேஸில் நம்மளுக்கு ரெண்டுமே ஃபால்ஸ் கண்டிஷன் தான், ஸோ அதனால் நம்மளுக்கு 200 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் வேணாலும் இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக கிடையாது. நம்ம இதில் ஸ்ட்ரிங்கும் கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை வந்து எடுத்துடுறேன், இந்த பர்டிகுலர் கோடை. ஸோ இப்போ நான் வந்து க்ரைட்டீரியான்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு க்ரைட்டீரியா, சரிங்களா? ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வைக்கிறோம். இப்போது ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம் க்ரைட்டீரியா இஸ் கிரேட்டர் தென் 100 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் 1, ரிசல்ட் 2. ஸோ அதுக்கப்புறம் இந்த எஸ்ன்ற வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், க்ரைட்டீரியா அப்படின்ற பர்டிகுலர் வேரியபிளோட வேல்யூ 100. ஸோ அந்த வேல்யூ வந்து இந்த 100 விட கிரேட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பார்க்கும்போதே தெரியும் இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்போ ஃபால்ஸில் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? ரிசல்ட் 2ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ இதுவே நான் க்ரைட்டீரியா ஈக்குவல் டு 100, அதாவது க்ரைட்டீரியாவில் இருக்க வேரியபிள் வேல்யூவும் நம்ம இங்கே கொடுத்துருக்க வேல்யூவும் ஈக்குவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ட்ரூ கண்டிஷன் தான், ரெண்டுமே ட்ரூ தான். அப்போ எனக்கு ரிசல்ட் 1 பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இந்த டெர்னரி ஆப்ரேட்டரை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம இஃப் எல்ஸ் இஃப் கண்டிஷன்ஸில் கூட நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை பற்றிலாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கைஸ், அதே மாதிரி ஸோ நம்ம வந்து இப்போ 2 ஆப்ரேட்டருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈக்குவல் டு அண்ட் டபுள் ஈக்குவல் டு அண்ட் ஈக்குவல் டு. ஸோ டபுள் ஈக்குவல் அப்படின்றது வந்து ஒரு கம்பேரிங் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து ஒரு பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும், எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஈக்குவல் அப்படின்ற சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இதுதான் வந்து டபுள் ஈக்குவல்ஸ்க்கும் ஈக்குவல்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாவா கற்றுக்குறாங்கன்னா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இந்த வீடியோ பற்றி உங்கள் தாட்ஸ்ன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.